சங்கீதம் 91 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபமனும். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும். கர்த்தாவே, சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு நீர் என்ன சிந்திக்கிறீரோ, என்ன விரும்புகிறீரோ அதை நாங்கள் சிந்திக்க விரும்ப எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமான செய்கிறீர், அதற்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். தேவனுடைய ராஜ்யம் நன்மைகளின் ராஜ்யம். தேவன் நல்லவர். காட் இஸ் அ குட் காட். பாருங்கள், இந்த உலகம் தீமைகளால் நிறைந்திருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன் இந்த தீமைகள் என்று கேட்டால், மனுஷன் ஆதியிலே தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தான், பிசாசுக்கு இடம் கொடுத்தான். பிசாசு பாருங்கள், மனுக்குலத்தை ஆண்டு கொண்டான். பிசாசு இன்றைக்கு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். ஆகவே தான் இந்த உலகத்தில் இவ்வளவு தீமைகள். பாருங்கள், இது தேவனால் வந்த தீமைகள் கிடையாது. தேவன் ஒரு நாளும் பாருங்கள் தீமை செய்கிறவர் அல்ல. ஒருவருக்கும் இதுவரைக்கும் அவர் தீமை செய்தது கிடையாது. எல்லா தீமைகளும் பிசாசினிடத்திலிருந்து என்ன செய்கிறது, வந்திருக்கிறது. பாருங்கள், 2ஆம் வருகையிலே இயேசு வரப்போகிறார் என்று வேதத்தில் நான் பார்க்குறோம். அவருடைய வருகையிலே அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அகில உலகத்தையும் ஒரே ஒரு ராஜாவாக இருந்து கர்த்தர் அரசாள போகிறாரு. பாருங்கள், அப்படி அரசாளும் போது உலகத்தில் எந்த தீமையும் இருக்காது. ஏன்னா அவருடைய வருகையில் பிசாசானவன் கட்டப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவான். இயேசு 1000 வருஷங்கள் முதலாவதாக இந்த உலகத்தை அரசாட்சி செய்வார். அந்த நாட்களில் எந்த தீமையுமே பார்க்க முடியாது. முழு உலகமும் நன்மைகளால் நிரம்பி இருக்கும். அப்போ பிசாசு போயிட்டான்னா தீமை போயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், பிசாசு வந்ததுனால தான் தீமை வந்துச்சு. பிசாசு எப்படி வந்தால் மனுஷன் பிசாசுக்கு என்ன செஞ்சான், இடம் கொடுத்தான். அதனால தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசுக்கு எந்த ரீதியிலும் நாம் இடம் கொடுக்க கூடாது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எபேசியர் 4:27 விதமாக சொல்கிறது. பாருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இடம் கொடுத்தா உள்ளே வருவான். உள்ளே வந்தால் தீமைகளை கொண்டு வருவான். நாசம், அழிவு பிசாசுனால் என்ன செய்கிறது, வருகிறது. ஆகவே உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் பிசாசு காரணனாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நன்மைகளால் நிறைந்த ராஜ்யம். பாருங்கள், அற்புதமான விஷயம் என்னென்னா, அந்த தீமைகள் நிறைந்த ராஜ்யத்திலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்து நன்மைகள் நிறைந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. நாம் இன்னைக்கு பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இல்லை, நாம் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். நாம் இன்னைக்கு தீமையின் ராஜ்யத்துக்குள்ளே இல்லை, நாம் இன்றைக்கு நன்மைகளின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்கள், தேவன் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாக இருக்கிறார். நன்மைகளுக்காக தேவனை விட்டுவிட்டு வேறு பக்கம் திரும்பினால் எந்த நன்மையும் வரப்போகிறதில்லை. மறுபடியும் சொல்கிறேன், நன்மைகளுக்காக தேவனை விட்டுவிட்டு வேறு பக்கம் திரும்பினால் எந்த நன்மையும் மனுஷனுக்கு கிடைக்க போகிறதில்லை. ஏன்னா தேவன் தான் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாக இருக்கிறாரு. இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் குட் திங்ஸ். எல்லா நன்மைகளுக்கும் அவர் ஊற்றாக இருக்கிறாரு. அதனால தான் ஏசாயா 31:1 விதமாக வாசிக்கிறோம். திருப்புங்க, ஏசாயா 31:1 வசனம் பாருங்கள். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்க, கர்த்தரை விட்டுட்டு வேற எங்கேயாவது இருந்து நன்மை நமக்கு வந்துடாதா?
குதிரைகள் மூலமா நன்மை வந்துடாதா? போர் சேவகர்கள் மூலமா நமக்கு நன்மை வந்துடாதா? எகிப்து மூலமா நமக்கு நன்மை வந்துடாதா? அப்படின்னு சொல்லி பாருங்க, இஸ்ரவேலரின் பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் எகிப்தை நாடி போகிறார்கள். தேசங்கள் செழிப்பா இருக்கிறது. செழிப்பான தேசத்துக்கு போயிட்டா என் வாழ்க்கை செழிப்பாயிரும் பிரதர். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க இல்லையா? அந்த நாட்களில் எகிப்து தான் பாருங்க செழிப்பான தேசம். இன்னைக்கு எகிப்து வந்து ரொம்ப தரித்திரம் பிடிச்ச தேசமாகி போச்சு. எகிப்து மகா தரித்திரம் பிடிச்ச ஒரு தேசமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த நாட்களில் பாருங்க எகிப்து பெரிய செல்வ செழிப்புள்ள தேசமாக இருந்தது. மக்கள் பாருங்க தங்களுடைய செழிப்புக்காக எகிப்தை நாடி போனார்கள். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரொம்ப செழிப்பாக இருக்குது. மக்கள் அமெரிக்க தேசத்தினுடைய செழிப்பை நாடி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. உண்மையாகவே சிலர் வந்து கர்த்தரால் நடத்தப்பட்டு போகிறாங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு போயிட்டா செழிச்சிருவோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை, அமெரிக்காவுக்கு போனால் கூட உங்களை செழிக்க வைக்கிறவர் கர்த்தர் தான். இருக்கிறீங்களா? அப்போ கர்த்தர் இருந்தார்னா அமெரிக்காவில் தான் போய் செழிக்கணுன்றது கிடையாது. அமெரிக்காவுக்கு போனால் தான் செழிப்பு உண்டாகுன்றது கிடையாது. பாருங்க, கர்த்தர் இருந்தார்னா இந்தியாவிலேயே நல்லா செழிப்பாக இருக்கலாம். ஆமீன். ஏன்னா நன்மைகள் பாருங்க ஒரு தேசத்திலிருந்து நமக்கு வர்றதில்லை, நன்மைகள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதனால அந்த காலத்தில் பெரிய பாஸ்டர் சொல்லுவார் பாருங்க, எங்களை சோமாலியாவில் கொண்டு போய் விட்டா கூட நாங்கள் நல்லா தான் இருப்போம். ஏன்னா சோமாலியாவினுடைய தரித்திரம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், எங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிற கர்த்தர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். இருக்கிறீங்களா? பாருங்க, ஆகவே நன்மைகளுக்காக தேசங்களை நாடி போகிறாங்க. அதனால தான் பாருங்க ஈசாக்கினிடத்தில் தேவன் வந்து அந்த பஞ்சமான நேரத்தில், பஞ்ச வருஷத்தில் அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு. தேவன் எப்போவுமே பாருங்க நம்முடைய கஷ்டத்தின் மத்தியில் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரு. அவர் நமக்கு அனுகூலமான துணையாக அவர் இருக்கிறாரு. கஷ்டம் வருகிறது, மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற கர்த்தர் இருக்கிறாரு. பாருங்க, கர்த்தர் இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. சில நேரங்களில் கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் தேவன் நல்லவர். பாருங்க, அவர் எல்லா கஷ்டங்களை பார்க்கலும் பெரியவர். எல்லா கஷ்டங்கள்லேருந்து நம்ம அற்புதமாக விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறாரு. அவரை நம்ம நம்பும் போது பாருங்க இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம விட்டு என்ன செய்கிறது, நீங்கி விடுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமுடைய நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னொரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று என்று ஈசாக்கின் நாட்களில் உள்ள பஞ்சத்தை பற்றி வேதம் சொல்கிறது. அப்பொழுது ஈசாக்கு வந்து பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போகிறான். கர்த்தர் அங்கே பெலிஸ்தருடைய தேசத்திலே ஈசாக்குக்கு வந்து தரிசனமாகிறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, ஆதியாகமம் 26:2 திருப்புங்க. ஆதியாகமம் 26:2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னோட கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னோட கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னோட கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். ஏன் கூட இருக்கிறாருன்னா ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கூட இருக்கிறாரு. அவர் ஆசீர்வதிக்கலன்னா அப்புறம் அவரும் பாருங்க இருக்கிற பாரத்தோட அவர் ஒரு பாரமா நமக்கு. யோசித்து பாருங்க, கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாருன்னா நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் இருக்கிறாரு, நம்ம தூக்கி விடுறதுக்காக தான் இருக்கிறாரு, நம்ம விடுதலையாக்குறதுக்காக தான் இருக்கிறாரு, நம்ம நல்வழியில் நடத்துவதற்காக தான் இருக்கிறாரு, நமக்கு நன்மையை கொண்டு வர்றதுக்காக தான் கர்த்தர் நம்ம கூட நினைச்சாரு மறந்துடக்கூடாது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் இருக்கிறாரு? ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் இருக்கிறாரு. ஆகவே கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டாகும். ஆசீர்வாதம் வராமல் போகவே போகாது. நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க போகிறேன், நான் கர்த்தரோட நெருங்கி வாழ போகிறேன், அவரோட கூட நல்ல ஐக்கியத்தில் நான் வாழ போகிறேன், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. இதுதான் கான்ட்ராக்டு. ஹலோ,
இன்னைக்கு நிறைய பக்திமான்கள் இருக்கிறாங்க பாருங்க. நாங்கள் கர்த்தரோட நல்லா நெருங்கி பழகுவோம் பிரதர், கர்த்தருக்காக நாங்கள் வாழ்வோம் பிரதர், கர்த்தருக்காக நாங்கள் ஊழியம் செய்வோம் பிரதர். ஆனால் கர்த்தரத்தில் நாங்கள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். அடே அப்போ அவங்களுக்கு பெரிய மாலையை போட்டு உங்களை ஸ்டேஜில் உட்கார வச்சு உங்களை போல பெரிய பரிசுத்தவான் இல்லைன்னு சொல்லி அறிக்கையிட வேண்டியதுதான். கவனிங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்ம அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. சொல்றாரு பாருங்க, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 6ஆம் வசனம் பாருங்க, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவன் பாருங்க ஆபிரகாமுடைய குமாரன் இல்லையா, அவன் அப்பாட்டிருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டான். நல்ல அப்பா, கர்த்தரை நேசிக்கிற அப்பா, கர்த்தரோட பழகுகிற அப்பா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அப்பா, கீழ்ப்படிஞ்சதுனால கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா இல்லையா. அவருக்கு மகனாக பிறந்திருக்கிறான், அவருடைய அடிச்சுவடுகளை பிடிச்சிக்கிட்டான். கர்த்தர் இவங்க இப்போ தரிசனமாகி இப்போ ஆபிரகாம்லாம் இல்லை, இறந்து போயிட்டாரு. இந்த நேரத்தில் ஈசாக்குக்கு தரிசனமாகி, அப்பா பஞ்சமான நேரமாக இருக்குது, எல்லாரும் பஞ்சம் முளைக்கிறதுக்காக எகிப்துக்கு என்ன செய்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. எகிப்துலாம் செழிப்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் அங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. நீ அங்கே போகாமல் நான் உனக்கு சொல்லுகிற ஊரில் குடியிரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. சொன்ன மாத்திரத்தில் என்ன அருமையான ஒரு ஈசாக்கு பாருங்கள், கீழ்ப்படுகிற ஈசாக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க கீழ்ப்படுகிற ஈசாக்கு. நாம் ஈசாக்கை போல் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். பாருங்கள், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி கேராரிலே குடியிருந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். பஞ்சமான நேரம், பஞ்சமான வருஷம், ஊரை காலி பண்ணிட்டு போகிற அளவுக்கு பஞ்சம்னா யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். இங்கே இருந்தால் பிழைக்க முடியாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தண்ணி கிடைக்காது, வேற தேசத்துக்கு போயே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. ஈசாக்கும் அப்படி போயிடலாமான்னு யோசிக்கிறான். ஆனால் கர்த்தர் வந்து நல்ல ஆலோசனைகளை கொடுக்குறாரு பாருங்க, இங்கேயே இருப்பான்றாரு. கர்த்தருடைய சொல்லுக்கு இணங்கி கீழ்ப்படிஞ்சு அங்கேயே இருக்கிறான். சுற்றி இருக்கிறவன்லாம் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த நம்மலாம் ரொம்ப ஞானமாக அறிவாக எங்கே போனால் பழச்சிக்கலாமோ அந்த தேசத்தை தேடி போயிட்டு இருக்கும்போது இவன் வந்து இந்த பஞ்ச தேசத்திலே இருக்கிறானே, இந்த வெட்டக்காட்டிலே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாம் அவனை வந்து கரிச்சு கொட்டியிருப்பாங்க. ஆனால் பைத்தியக்காரன் அவன் கிடையாது. கவனிங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது உலகத்தை வந்து பைத்தியக்காரங்க நினைக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் குமியும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகும் போது கண்ணெல்லாம் பெருசாயிரும். என்னப்பா இப்படி, எப்படிப்பா இப்படி வந்த அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், ஆச்சரியப்படுவான். அதனால தான் பாருங்கள், இவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன பேசுகிறான், மனம் திரும்பாதவன் என்ன பேசுகிறான்றதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம பாட்டில் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் கர்த்தரை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அருமையானவர்களே, சிலுவையை நோக்கி பார்க்கணும், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அவரோடு கூட நல்ல ஐக்கியத்தில், அவரோடு கூட நல்ல உறவில் பாருங்கள், நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகும்போது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படும் போது எல்லாமே கண்ணும் பெருசாயிரும் பாருங்க. ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போகாமல் அவர் சொன்ன தேசத்தில் கூடியிருந்தான். இப்போ 12ஆம் வசனம் பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். இந்த விதை விதைக்கிறதுன்றது மனுஷனுடைய வேலை இல்லையா, கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஆகவே ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன செய்யறான், கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆலோசனைப்படி விதைக்கிறான். ஒரே பஞ்சமாக இருக்குது, எப்படி விதைக்கிறது? கர்த்தர் சொல்லியிருப்பார், நான் தண்ணியை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ விதைக்கிற வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லி பாருங்க ஆலோசனை சொல்லியிருக்கிறார். இவன் விதைக்கிறான். வேதம் அருமையாக சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், எல்லாரும் சொல்லுவோம் ஆசீர்வதித்ததினால். அதான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர், நான் உன் கூட இருந்து உடனே என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த தேசத்திலே
100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த தேசத்திலே? பஞ்ச தேசத்திலே. கவனிங்க, பஞ்ச தேசத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுமாங்க? நான் சொல்கிறேன், பஞ்சம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பஞ்சம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும். பாருங்க, நாம தான் பஞ்சத்தை ஜெயிப்போம், நாம தான் பஞ்சத்தை மேற்கொள்வோம். பஞ்சம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. 100 மடங்கு பலன் அடைந்தான். 13, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நல்லா கலர் பண்ணி வச்சிருக்கிறேன். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவங்க ஐஸ்வர்யவான்களா மாறுவாங்க. வேற சாய்ஸே கிடையாது. அப்படி இப்படி வச்சுக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? விதை விதைக்கிறீங்களா? கர்த்தர் என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கும் போது செழிப்புக்கு நீங்க தப்பவே முடியாது. இன்னைக்கு கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, நம்ம சர்ச்சை பற்றி சில இடங்களில் பேசுகிறாங்க ஐயா, அவங்க செழிப்பை தான் பேசுவாங்கன்னு. வேற என்னத்தை பேசுறதுன்னு நான் கேட்குறேன். ஹலோ, காஸ்பல்னால செழிப்பு தாங்க. தரித்திரனுக்கு எது சுவிசேஷம்? கர்த்தருனை ஐஸ்வர்யவானாக்குவார்ன்றது தான் சுவிசேஷம். வியாதிக்காரனுக்கு எது சுவிசேஷம்? கர்த்தருனைய சுகமாக்குவார்ன்றது தான் சுவிசேஷம். பாவத்தில் கட்டப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எது சுவிசேஷம்? கர்த்தர் பாவத்தில் உன்னை விடுதலையாக்கி பரிசுத்தமாக வாழ வைப்பார், தம்முடைய நீதியை உனக்கு தருவார்னு சொல்கிறது தான் சுவிசேஷம். பாருங்க, அப்போ செழிப்பை தருவார், சுகத்தை தருவார், விடுதலையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவாருன்னா இதுதானே சுவிசேஷம். அப்புறம் இது சுவிசேஷத்துலேருந்து இதை எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் சுவிசேஷம் ஒன்றும் இல்லாமல் போயிருமே. ஹலோ, அங்கே செழிப்பை தான் பேசுவாங்கன்னு சொல்லி சொல்கிற ஆட்களுக்கு நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் தரித்திரத்தை தான் பேசுவீங்களா? ஏன்னா ஒன்று செழிப்பை பேசணும், இல்லைன்னா தரித்திரத்தை பேசணும், இல்லையா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? தரித்திரத்துக்கும் செழிப்புக்கும் மிடில் கிரவுண்டே கிடையாது. நோ கிரே ஏரியா. செழிப்பும் இல்லைங்க, தரித்திரமும் இல்லைங்க, அப்படி சொல்லவே முடியாது. பாருங்க, ஒன்று இருட்டு அல்லது வெளிச்சம், ஒன்று நன்மை அல்லது தீமை, ஒன்று செழிப்பு அல்லது தரித்திரம். நாங்கள் செழிப்பெல்லாம் பேச மாட்டோம்னா அப்புறம் நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்க? தரித்திரத்தை தானே செய்கிறீங்க, பேசுகிறீங்க. நாங்கள் ஈசாக்கு கோஷ்டி, நாங்கள் ஆபிரகாம் கோஷ்டி. இருக்கிறீங்களா? ஈசாக்கு கேட்டானா இவன் எல்லாரும் போல இவனும் பாருங்க பொட்டி செடியை கட்டிக்கிட்டு எகிப்துக்கு போகலான்னு சொல்லி அவன் கிளம்பிட்டு இருக்கிறான். தேவன் தான் அவனுக்கு தரிசனமாகி அவன்கிட்ட பேசுகிறாரு, நீ போகாதப்பா, நான் உங்க கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆசீர்வாதத்தை இனிஷியேட் பண்ணது யாருங்க? தேவன் தான். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே அருமையானவர்களே, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறேன். இன்னொரு முறை சொல்ல, நான் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறேன். இன்னொரு முறை சொல்ல, நான் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறேன். இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க நீதிமொழிகள் 10:22. கர்த்தருடைய ஆசீர்வாதமே, இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் மேக்கத் ரிச் என்று வருகிறது. த பிளெஸிங் ஆஃப் த லார்ட் இட் மேக்கத் ரிச். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் நம்மளை ஐஸ்வர்யவான்களா மாற்றுகிறது. நாம் அந்த ஆசீர்வாதத்தினால் வருகிற ஐஸ்வர்யத்தை விரும்புகிறோம். குறுக்கு வழியில் போய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது அதை நம்ம விரும்புகிறதே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? குறுக்கு வழி பாருங்க, நேர்மைக்கு புறம்பான வழி, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நெவர் நெவர் அப்படி நம்ம போகிறதே கிடையாது. நம்ம கர்த்தருடைய பாதையில் போகிறோம். மோசே சொல்கிறான் இஸ்ரவேல் மக்களுக்கு, கர்த்தருடைய நியமங்களின்படியும் கர்த்தருடைய வார்த்தையின்படியும் நீங்கள் நடந்தீங்கன்னா இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலே பலிக்கும். நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், கர்த்தர் சகல ஜாதியில் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய வழியில் நடந்தால் ஆசீர்வாதம் வந்துடும் பாருங்க. அப்போ
மகா பெரியவனானா 14வது வசனம் பாருங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இந்த வக்கட்டவனுங்க, ஒன்றும் இல்லாதவனுங்க, மனம் திரும்பாதவனுங்க, அவனுங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து என்ன செய்கிறானுங்க? பொறாமப்படுறானுங்க. சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவனுங்கெல்லாம் பொறாமப்படுறானுங்களே பாஸ்டர்னு. நான் சொன்னேன், அப்படி பட்டாங்கன்னா தான் கரெக்டாக வசனம் நிறைவேறுதுன்னு அர்த்தம். ரொம்ப கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் பொறாமப்படுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை ஓவராக கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது பொறாமப்பட்டவங்களாம் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும். உங்களை பார்த்து பயப்படுறதில்ல, உங்கள் தேவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஆமென். ஆகவே பாருங்க, கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது பாருங்க, அவர் நம்முடைய நன்மைகளின் ஊற்றாக இருக்கிறாரு. பிசாசனுடைய ராஜ்யம் சொல்லி முடியாத தீமைகள் நிறைந்த ராஜ்யம். அது பாவத்தில் ஆரம்பித்து வியாதி, தரித்திரம், சாபம், மனக்குழப்பம் அப்படின்னு போய் நரகத்தில் முடியுது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அது பாவ மன்னிப்பில் ஆரம்பிக்குது. சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் சொல்லி போய் அது பரலோகத்தில் முடிகிறது. கவனிங்க, நாம் எல்லாரும் பாவத்து நிமித்தமாக பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே தான் இருந்தோம். கர்த்தர் அங்கேருந்து நம்மளை தூக்கி எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, நன்மைகளின் ராஜ்யத்துக்குள்ளே வச்சிருக்கிறாரு. சங்கீதக்காரனை பற்றி சொல்லும்போது அவன் சொல்கிறான், கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். பிசாசு நம்மளை கண்ணிக்குள்ளாகப்படுத்தி இருந்தான் இல்லையா? 124 சங்கீதத்துக்கு போவோம். சங்கீதம் 124 7வது வசனம் பாருங்க. சங்கீதம் 124 7. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். நல்லா கவனிங்க, கண்ணி ஆட்டோமேட்டிக்காக தெரிச்சிருச்சா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கண்ணியை தெரிக்க வச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பெயர் இயேசு. கல்வாரி சிலுவையில் பாருங்க அடிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக எப்பொழுது சிந்தப்பட்டதோ அன்றைக்கு நான் சொல்கிறேன், என்னை கட்டியிருந்த 1000 கயிறுகள், என்னை கட்டியிருந்த 1000 சங்கிலிகள் அருந்து போயிற்று. கல்வாரி சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த போது பாருங்க, நான் பாவக்கட்டிலிருந்து விடுதலை ஆனேன். அவர் உயிர்த்தெழுந்த போது கண்ணி தெரித்தது. அல்லேலூயா. பாருங்க, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். இதான் நம்முடைய ஆசீர்வாதமான நிலைமை. இன்றைக்கு தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்தரித்து, கல்வாரி சிலுவையின் மூலமாய் நமக்காக சம்பாதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்தரித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அதுதான். பாருங்க, அதுதான் பிரதானம். அதை நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது பாருங்க, கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது. பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கர்த்தருடைய வல்லமையினால பாருங்க பரிசுத்தத்தின் பாதையில் நம்ம நடக்கிறோம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது தேவ ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தேவ ஆவியின் பலனாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆவியானவர் உள்ள இருந்து நடத்துறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறோம், சனிக்கிழமை பிரசங்கம் பண்ணுறோம், செவ்வாய்க்கிழமை பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் எல்லா நேரமும் உங்களுக்கு போதிக்கிற ஒரு போதகர் இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அவர் உங்களை போதித்து என்ன செய்கிறாரு? நடத்துகிறாரு. நாங்கள்லாம் பாருங்க அண்டர் ஷெப்பர்ட்ஸ் தான். அவருக்கு கீழே இருந்து வேலை செய்கிற ஆட்கள் தான். அவர் தான் உண்மையான போதகர். அப்போ அவர் உங்களுக்கு போதிச்சு நடத்தும் போது எது தப்பான வழியோ அதில் போகாதுன்னு சொல்லுவார், எது சரியான வழியோ அதில் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவார். அப்போ அவரால் போதிக்கப்பட்டு என்ன செய்கிறீர்கள்? நடத்தப்படுகிறீர்கள். அப்போ நிச்சயமா உங்கள் வாழ்க்கை பாருங்க நேர்மையான வாழ்க்கையாக தான் இருக்கும், பரிசுத்தமான வாழ்க்கையாக தான் இருக்கும். ஆடுகள் அப்படி போயிட்டு இருக்கும்போது, வழி விலகும்போது மேய்ப்பன் என்ன பண்ணுறான்? ஜென்ட்லாக அந்த வளைஞ்ச கோலை கழுத்தில் போட்டு அப்படியே என்ன செய்கிறான்? நேரான பாதைக்கு கொண்டு வந்து விட்டுறான். அதனால தான் ஒரு பிரசங்கியார் எழுதுகிறாரு, த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த சைலண்ட் ஷெப்பர்ட். ரொம்ப அமைதியாக நம்ம நடத்துகிற ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்கிறாரு? நடத்துகிறாரு. ஆனால்
எதுக்கு நேரம் நடத்துகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து அனுபவித்து பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. தெளிவாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அருமையானவர்களே, சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு நம்மை வாழ வைக்கும். பாருங்க, கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை நாம் அனுபவிக்கலைன்னா நம்ம அப்பாவுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. ஆனால் விசுவாசத்தில் அவைகளை சுதந்திரித்து அனுபவிக்கும் போது அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீ பரிசுத்தவான்கள் வேணாம் வேணான்னு சொல்லும்போது கர்த்தர் துக்கப்படுகிறாரு. அடையப்பா, இவ்வளவு பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை உனக்காக சந்தி எல்லா நன்மைகளையும் சவதரித்து வச்சிருக்கிறேன், நீ வேணான்னு சொல்கிறியப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? வருத்தப்படுகிறாரு. ஏன்னா அவருடைய உள்ளம் ஒரு அன்பின் தகப்பனுடைய உள்ளம். ஆனால் உரிமையோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன் சொல்கிறான் பாருங்க ஒருத்தன். ஐ வில் டேக் த கப் ஆஃப் சால்வேஷன். அதாவது ரட்சிப்பின் பாத்திரம், நீ ரட்சிப்பை உண்டு பண்ணி அந்த பாத்திரத்தில் நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறீரு, அந்த அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லும்போது அடையப்பா, கர்த்தருடைய உள்ளன் செய்கிறது புலகாங்கீதம் அடைகிறது. பரவாயில்ல, என் மகன் என் பிள்ளை அறிவாக இருக்கிறானே, எடுத்துக்கொள்கிறானே சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? சந்தோஷப்படுகிறாரு. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் கர்த்தரிலிருந்து. விசுவாசத்தில் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கெட்டகுமாரன் கதையில் கெட்டகுமாரன் மட்டும் இல்லை, அவங்க அண்ணனும் ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா? 2 பேரை பார்க்குறோம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில். கெட்டகுமாரன் ஒரு விதத்தில் நல்ல குமாரன் தான். அவனை போய் கெட்டகுமாரன் ஆகிட்டாங்க. ஆனால் ஒரு விதத்தில் நல்ல குமாரன். ஏன்னா தப்பு செய்யாதவங்க யாரும் இல்லை, இவனும் தப்பு செய்தான். ஆனால் மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பி அப்பாட்ட என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்டான் இல்லையா? மன்னிப்பு கேட்டு அப்பா கொடுக்குற நன்மைகளெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? வாங்கிக்கிட்டான். உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டாந்து போடும்போது எனக்கு வேணான்னு சொல்லலை அவன். ஹலோ, இருக்கிறீங்களா? சூப்பர் பரிசுத்தவான்கள் சிலர் வேணான்னு சொல்லிடுவாங்க, ஆனால் நான்லாம் வேணான்னு சொல்ல மாட்டேன். தேங்க்யூ லார்ட்னு சொல்லி என்ன செய்வேன்? வாய் நிறைய நன்றி சொல்லிட்டு கர்த்தர் கொடுக்குற நன்மைகளை வாங்கிக்கிடுவேன். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. என்னைய மாதிரி இருங்க நீங்க. பாருங்க, அவன் அவங்க அப்பா கொடுக்குற நன்மைகளெல்லாம் வாங்கிட்டான். உயர்ந்த வஸ்திரத்தை வாங்கிட்டான், மோதிரத்தை போட்டாரு. ஐயோ எனக்கு வேணாம், மோதிரமா வேணவே வேணாம் அப்படி சொல்லலை. வாங்கினவனே அவன் பாட்டில் நினச்சிட்டான், தேங்க்யூ சொல்லி வாங்கி மாட்டிக்கிட்டான். ஷூவை வாங்கி மாட்டிக்கிட்டான். கொளுத்த கன்று அடித்து பிரியாணி போட்டார் அவங்க அப்பா. அந்த செலிப்ரேஷனில் இவனும் கலந்துக்கிட்டான். அப்பாவுக்கும் சந்தோஷம். கெட்டகுமாரன் திரும்பி வந்தானே, அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம். வேலைக்காரங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பிரியாணி சாப்பிட்றாங்க இந்த அக்கேஷனை இட்டு. ரொம்ப சந்தோஷம். இதில் சந்தோஷமே இல்லாத ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாருன்னா அந்த அண்ணன். இந்த அண்ணன்காரனுக்கு தான் சந்தோஷமே இல்லை. பாருங்க, ஒரு சண்டே ஸ்கூல் நடந்துட்டு இருந்துச்சான். அதில் இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் இந்த சத்தியத்தை சொன்னாங்களாம். இந்த கெட்டகுமாரனுடைய கதையை சொன்னாங்களாம். சொல்லி முடிச்சுட்டு அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பார்த்து அந்த டீச்சர் கேட்டாங்களாம், சின்ன பையன் அந்த இளையகுமாரன் திரும்பி வந்தானே, அவன் வந்தது நிமித்தம் ரொம்ப வருத்தப்பட்டது யாரு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கேட்டாங்களாம். டீச்சர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ரொம்ப வருத்தப்பட்டது இந்த அண்ணன் தான், அண்ணங்காரன் தான் வருத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த டீச்சர் இந்த கேள்வியை கேட்டாங்களாம். அது ஒரு சின்ன பையன் எழுப்பி சொன்னானா, ரொம்ப வருத்தப்பட்டது யாருன்னா அந்த கொளுத்த கன்று தான் அப்படி சொன்னா. நான் பாருங்க, இவன் வராமல் இருந்திருந்தா நான் உயிரோட இருந்திருப்பேன்னு. இவன் வந்ததுனால தான் நம்மளை கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னேன். பாருங்க, இப்போ டீச்சர் சொன்னாங்களாம், பரவாயில்ல நல்லா யோசிச்சிருக்கப்பா,
கரெக்டு தான். ஆனால் அதை காட்டிலும் மோசமான விஷயம் என்னன்னா, அண்ணன் ரொம்ப கோவிச்சுக்கிட்டான். அண்ணனை பார்த்து அப்பா பாருங்க, அவர் வருந்தி அழைக்கிறாரு. அவனை பாருங்க, வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறான். போய் நின்று வாப்பான்னு சொல்லி அப்பா நினைச்சாரு, வருந்தி அழைக்கிறாரு. ஆனால் வரமாட்டேங்கிறான். அவனுக்கு பாருங்க, அப்பா தம்பிக்கு செஞ்சதை வச்சு பொறாமை, மனக்கசப்பு, வெறுப்பு. இல்லை என்னன்னா, இதுக்கு இடமே இல்லை. யோசித்து பாருங்க. ஏன்னா அப்பாவுக்கு வேண்டியதும் நிறைய இருக்குது வீட்டில், இளையகுமாரனுக்கு வேண்டியதும் நிறைய இருக்குது, மூத்த குமாரனுக்கு வேண்டியதும் நிறைய இருக்குது. இது ஒரு பிச்சைக்கார குடும்பம் கிடையாது, இது ராஜ குடும்பம். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த ராஜ குடும்பத்தில் எல்லாருக்கும் நிறைய இருக்குது. நல்லா வழங்குற மாதிரி சொல்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அரண்மனை கட்டுற அளவுக்கு ஏராளம் இருக்குது. அப்பேற்பட்ட இது ராஜ்யம், அப்பேற்பட்ட ராஜா. இந்த ராஜா ராஜாதி ராஜா. ஒருத்தருக்கு எந்த குறைவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வீடுங்க. அந்த வீட்டில் இவங்க அப்பா இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்துட்டாராம், இவனுக்கு மோதிரத்தை போட்டு விட்டாராம், ஷூவை மாட்டி விட்டாராம், கொளுத்த கண்டு அடிச்சிட்டாராம். இவனுக்கு பாருங்க பத்தி எரியுது வயிற்றுக்குள்ள. ஆனால் தேவையே இல்லை. இன்றைக்கும் பாருங்க, நிறைய ஆவிக்குரிய வட்டாரத்தில் பாருங்க, தேவையில்லாமல் போட்டிக்கும் பொறாமைக்கும் இடம் கொடுத்து ஆசீர்வாதத்தை மக்கள் இழந்து போகிறார்கள். பெரிய பாஸ்டர் அருமையாக சொல்லுவார். பெரிய பாஸ்டர் சொல்லி சொல்லியே என்னை நல்லா திருத்தி கொண்டு வந்துட்டார் பாருங்க. அப்படி யாராவது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா, நான் கண்டிப்பாக அவங்கள பார்த்து பொறாமப்படவே மாட்டேன். ஏன்னா முதலாவது ஒன்று நல்லா விளங்குது, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் போது ஆசீர்வாதத்தின் தேவன் இருக்கிறார் என்பது நல்லா விளங்குது. இருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தின் தேவன் இருக்கிறார்ன்றது நல்லா விளங்குது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உன்னையும் ஆசீர்வதிச்சிருப்பார்னா நாளைக்கு என்னையே கண்டிப்பாக ஆசீர்வாதம். இன்னைக்கு உன்னுடைய டர்ன், நாளைக்கு என்னுடைய டர்ன். நான் எதுக்கு பொறாமை போடணும்? ஹலோ, பொறாமையிலேருந்து நம்மளை என்ன செய்கிறோம்? காத்து கொள்கிறோம் இல்லையா? அது ஒரு பேட் ஆசிட் மாதிரி பொறாமை. பாருங்க, அது பாத்திரத்தில் வச்சா பாத்திரத்தை கெடுத்துரும். அந்த பொறாமை நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை கெடுத்துரும். பொறாமை, கோபம், எரிச்சல், பகை, விரோதம், இவைகளெல்லாம் பாருங்க களைஞ்சி எரியணும். கர்த்தருடைய ஆவியானுடைய உதவினால பிடுங்கி எரியணும். அருமையானவர்களே, தேவ அன்பினால நிரப்பப்படணும். ஏராளம் தாராளம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மனது நல்லா விசாலம் அடையணும். சாலமோனின் ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் கடற்கரை திரளத்தினான மனோவிருத்தியையும் தேவன் கூட நல்ல விசாலமாக சிந்திக்கிற மனசு. எங்கள் அப்பாட்ட ஏராளம் இருக்குது, நான் இதுக்கு யாரை பார்த்து பொறாமப்படணும் ஒரு அவசியமும் இல்லை. பாருங்க, இப்படிப்பட்ட அந்த விசாலமான மனது, நான் சொல்லுறேன், பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். அப்பாவுக்கும் இவனுக்கும் உறவு நல்லா இருக்குதான்றது முதலாவது ஒரு கேள்வி வருது இல்லையா? அவன் வந்தான், வாங்கிட்டு போயிட்டான், அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு அவன் பாட்டில் வீட்டில் குடியிருக்கிறேன்ட்டு போயிட்டான். ஆனால் இவன் பாருங்க, அப்பாவுக்கும் இவனுக்கும் இடையில இருக்கிற உறவை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். தம்பி நல்லா வந்திருக்கிறானே, பரவாயில்ல, அழிஞ்சு போகாமல் வந்து சேர்ந்தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு வந்துருந்துச்சுன்னா பாருங்க, அந்த பொறாமைக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டான். இப்போ நம்ம பாயிண்ட் என்னென்னா, இவனுக்கு கூட அவங்க அப்பா என்ன அருமையாக சொல்கிறாரு பாருங்க. வாசிக்கலாம், லூக்கா 15:31 பாருங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. இதுக்கு மேலே என்ன சொல்லணும் பாருங்க. ஏன்ப்பா பொறாமப்படுற? ஏன் எரிச்சல் படுற? உனக்கு இல்லையா? அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உனக்கு ஒன்றையும் வைக்காம விட்டனா? உனக்கும் ஏராளம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அப்பா பங்கும் உனக்கு தான். நீ என்ன அப்பா கூடவே என்ன செய்கிற? இருக்கிற. என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்குது அப்படிதான் சொல்கிறாரு பாருங்க. அவ்வளவு சொல்லியும் இவன் உள்ள வர மாட்டேங்கிறான். சில ஆட்களை மாற்றவே முடியாது. ஆனால் எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியுமா? நம்மளை மாற்றுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறாரே. நாம் கொஞ்சம் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறாரே. இருக்கிறீங்களா? நான் கோடி ஸ்தோத்திரம் பண்ணுறேன்.
இன்னைக்கு வரைக்கும் நான் மாறிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், நாளைக்கும் கர்த்தர் ஏதாவது சொன்னார்னா நான், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி பாருங்கள், என்னை தாழ்த்தி அர்ப்பணிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். 100% ஆயத்தமாக இருக்கிறேன். ஐ எம் ரெடி டு சேஞ்ச். பாருங்கள், அந்த அப்படி மாறக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்துருக்குறீங்களே. சில ஆட்கள் மாறவே மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு இவ்வளோ சொல்லியாச்சு, வருந்தி அழைக்கிறாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்றாரு, வரவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது? அப்பா வேதனைப்படுறதை தவிர அவர் வழி கிடையாது. ஆனால் அப்பாவுக்கு ஒரு ஆறுதல் பாருங்க, இந்த சின்ன பையன் அவன் ஒழுங்காக ஏற்றுக்கிட்டான், கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டான். இதே தான் பாருங்கள், இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அப்பாட்டிருந்து வாங்குகிறதுல தீவிரமாக இருக்கணும். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்துடனே கூட ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. எல்லா நன்மைகளையும் படைச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி நிற்கிறாரு. அவரை போல பரோபகாரியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவரை போல அள்ளி கொடுக்குற ஒரு நபரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்க அவர் வாஞ்சியா இருக்கிறாரு. இப்போ யார் அதை பெற்றுக்கொள்வார்னு சொல்லி கேட்டா பவுல் சொல்றாரு, ஸ்தோத்திரத்துடனே ஏற்றுக்கொள்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அடிக்கடி சொல்லணும் பாருங்க, ஆண்டவரே நீர் கொடுக்குற பரிசுத்தத்துக்காக உமக்கு நன்றி, நீர் கொடுக்குற ஆரோக்கியத்துக்காக உமக்கு நன்றி, நீர் கொடுக்குற ஐஸ்வர்யத்துக்காக உமக்கு நன்றி, நீர் கொடுக்குற ஞானத்துக்காக உமக்கு நன்றி, நீர் கொடுக்குற அறிவுக்காக உமக்கு நன்றி, நீர் கொடுக்குற ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? நன்றி நிறைந்த ஒரு உள்ளம், ஸ்தோத்திரம் நிறைந்த ஒரு உள்ளம், அதான் விசுவாசம் நிறைந்த ஒரு உள்ளம். பாருங்க, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ தேவன் அருளுகிற நன்மைகளை பாருங்க, நாம் விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கும் போது கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது, கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஒரு சபை வாழ்ந்திருக்கும் போது, இந்த சபையில் உள்ள குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும் போது நான் சொல்லுறேன், கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அதை போல அவருக்கு சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. பாதுகாவல் என்கிற ஒரு பெரிய நன்மையை குறித்து தொடர்ந்து நம்ம செய்கிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாக இருக்கிறாரு, அழிவுக்கு தப்பி வைக்கிறவராக இருக்கிறாரு. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் எல்லா காலங்களையும் அறிந்தவர், முக்காலங்களையும் அறிந்தவர். அவருக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் அவருக்கு தெரியும். நமக்கு அதெல்லாம் தெரியாது. எதிர்காலம் நமக்கு தெரியுமா? யோசித்து பாருங்க, நமக்கு தெரியாது. ஆனால் எதிர்காலத்தை அறிந்த தேவன் அவர் நம்ம கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு, நமக்கு பாதை காண்பிக்கிறவரா இருக்கிறாரு, நமக்கு ஆலோசனை சொல்கிறவரா இருக்கிறாரு. எத்தனை ஆபத்துகளுக்கு நான் தப்பிச்சிருக்கேன் தெரியுமா? ஊழியத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக நான் இருக்கிறேன். எத்தனையோ ஆபத்துகளுக்கு நான் தப்பி இருக்கிறேன். அதுக்கு காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஆலோசனை. அவர் சர்வ ஞானி. பாருங்க, அவரை பற்றி வேதத்தில் வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 3:20 பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சகலத்தையும் அறிந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதாவது என்ன விஷயம்னா, அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது, எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும், எல்லாம் நல்லா தெரியும். ஒவ்வொருவரை குறித்தும் பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும் கர்த்தர் நன்றாய் என்ன செய்திருக்கிறாரு? அறிந்து வச்சிருக்கிறாரு. எபிரேயர் 4:13 பாருங்க. எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை,
சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்க, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எல்லாம் அறிந்தவர் அவர். ஆம்னிஷயன்ட் என்று சொல்கிறார்கள். ஆல் நோயிங், எல்லாம் தெரிந்தவர் அவர். அருமையானவர்களே, இப்போ நாம் அவருடைய ஆலோசனைப்படி நடப்போமானால் நாம் பாருங்க, அவர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்வோம். அவர் வைத்திருக்கிற பாதுகாவலை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். பாருங்க, அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியாது. இதுதான் உண்மையான தாழ்மை. சில ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கும் எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? கத்துட்டே சொல்லுவோம், எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாது உனக்கு. பாருங்க, நான் ஆண்டவர் அடிக்கிட்டான், என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் தெரியாது. 35 வருஷம் நான் பாஸ்டராக இருக்கிறேன், 7 வருஷம் விசுவாசியாக இருந்திருக்கிறேன். ஸோ 40+ இயர்ஸ் வேதத்தை வாசித்திருக்கிறேன், பல முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், எனக்கெல்லாம் தெரியாது. கர்த்தர் எனக்கு ஞானமாக இருக்கிறாரு. இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமாய் இருக்கிறார். இதுதான் உண்மையான தாழ்மை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மெய்யான பாருங்க, ஒரு தாழ்மை, ஒரு ஹம்பிள்னஸ் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவ்வளவு நாள் விசுவாசியாக இருந்திருக்கிறோம், எத்தனை முறை பைபிள் வாசிருக்கிறோன்றது கேள்வி கிடையாது. பாருங்க, 100க்கு 100 கர்த்தரை சார்ந்திருக்கிறோமா, அவர் சர்வஞானியாக இருக்கிறாரே என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ போவோம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. எவ்வளோ திட்டமாக பேசுகிறாரு. தேங்க்யூ லார்ட். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி. என்ன அருமையாக பேசுகிற பாருங்க. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை ஒருவேளை உனக்கு காட்டுவேன், எனக்கு சித்தமாக இருந்தால் உனக்கு காட்டுவேன். அப்படி சொல்லலை. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறாரு. நாம் அவருக்கு கண்மணிகளை போல இருக்கிறோம். கண்மணிகள்னா என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியமானவர்கள் நாம். ஆகவே நமக்கு ஆலோசனை சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறாரு? நாம் அவருடைய ஆலோசனை கேட்குறோமா இல்லைன்றதான் கேள்வி. கேட்கணுன்னா நல்லா தாழ்த்தணும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பாருங்க, பெருமை பிடிச்சி போய் எனக்கெல்லாம் தெரியும்னு யோசித்தோன்னா கர்த்தர் நம்ம கூட பேச முடியாது. ஆனால் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னா காட்டுங்க ஆண்டவரே. இதே தாவீது ஜெபம் பண்ணுறான் பாருங்க. சங்கீதம் 143 8ஆம் வசனம் பாருங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்திலே என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். 10ஆவது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே. எப்படி பாருங்க, ராஜா பெருமை அடிக்கணும்னா இவன் அடிக்கலாம். ஆனால் எவ்வளோ தாழ்மையாக கேட்குறான். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும். அவர் தான் சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு. நீ சொல்கிறான், நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நீ நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் நடத்துனீங்கன்னா பிசாசின் கண்ணிகளுக்கு நான் தப்பிச்சுக்கிடுவேன். நீங்கள் நடத்துனீங்கன்னா ஆபத்துகளுக்கு நான் தப்பிச்சுக்கிடுவேன். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவியான பாதையிலே நடத்துவீராக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதாவது கண்ணை காமிப்பேன் பான்றாரு. பெரிய சத்தம் போடுவேன், காதெல்லாம் கிளியிற மாதிரி சத்தம் போடுவேன் அப்படிலாம் சொல்லலை. பாருங்க, கண்ணை தான் காமிப்பேன். அப்போ கண்ணனுடைய பார்வையிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயம் எனக்கும் வேணும், உங்களுக்கும் வேணும். ஆமேன். கர்த்தருடைய கண் பார்வையிலே புரிஞ்சுக்கணும். பாருங்க, பேதுரு ரொம்ப வீராப்பா சொன்னான், யார் உம்மை பின்பற்றி வந்தாலும் வராட்டிலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன், வாழ்விலும் சாவிலும் உம்மை கூட வருவேன் அப்படின்னா. ஏசு சொன்னார், சேவலுக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 வாட்டி மறுதளிப்பான்னார். கரெக்டாக மறுதளிச்சான்.
சேவல் கூறதுக்கு முன்னாடி மூணு வாட்டி மறுதளிச்ச பிறகு சேவல் கூவிடுச்சு. பைபிளில் போட்டிருக்க லூகாஸ் விசேஷத்தில் இயேசு அவனை நோக்கி பார்த்தார். ஒரு லுக்கு விட்டார். நோக்கி பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் பைபிளில் போட்டிருக்க உணர்வடைந்தான். வெளியே போய் மனம் கசந்து என்ன செய்தான்? அழுதான். ஆண்டவரே, நீ சொன்னது சரியா போச்சே, சொன்னீரே, சேவல் கூறதுக்கு முன்னாடி 3 வாட்டி மறுதளிச்சிட்டேனே, என்னை மன்னி ஆண்டவரே. ஐ எம் நாட் அ செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஃபூல் எனிமோர். இனிமே நான் ஒரு சுயநம்பிக்கை உள்ள ஒரு முட்டாளா இருக்க போறதில்ல ஆண்டவரே, உண்மை நான் சார்ந்து கொள்கிறேன், நீரே நீர் ரட்சியும், நீரே ஆண்டவர்னு சொல்லி பாருங்க, மனம் கசந்து அழுது கர்த்தரை பிடிச்சிட்டான். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு 3 வாட்டி கேட்டார் அவன்கிட்ட, யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். 3 வாட்டி மறுதளிச்சல, இப்போ சொல்ல 3 வாட்டி அப்படின்னு சொல்லி பாருங்க அவன்கிட்ட கேட்குறாரு. அவன், ஆமாண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு தன்னுடைய அன்பை தெரிவிக்கிறான். அந்த பேதுருவை தான் அருமையானவர்களே கர்த்தர் அருமையானவர்களே உலகத்துக்கே பெரிய பாஸ்டரா மாற்றினார். அந்த நாட்களில் உலகத்தில் இருந்த பெரிய பாஸ்டர் பேதுரு தான். யோசித்து பாருங்க, கண்ணை காமிச்சாரு, உணர்வடைஞ்சான், கர்த்தர்கிட்ட திரும்பினான், கர்த்தரை நம்பினான். பாருங்க, கர்த்தர் அவனை பெரிய ஆளான்னு செஞ்சாரு, மாற்றினாரு. இன்னைக்கும் பாருங்க, கர்த்தருடைய கடைக்கண் பார்வையிலேயே புரிந்து கொள்கிற ஆட்களாய், மாறிக்கொள்ளுகிற ஆட்களாய், திருந்துகிற ஆட்களாய், உணர்வுள்ள ஆட்களாய் நம்ம இருந்தோம்னா பாருங்க, டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். நம்முடைய உயர்வை எவனும் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. நல்லா பாருங்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் வாஞ்சியாக பார்ப்பேன், ஒரு ஆர்வமாக பார்ப்பேன். அதில் என்னென்னா, சும்மா எல்லா போட்டிகளையும் பார்க்க மாட்டேன். சர்வதேச லெவலில் இந்த இறுதி போட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஃபைனல்ஸு. ஏன்னா அதில் தான் இந்த கப்பு கொடுப்பாங்க, வேர்ல்டு கப்பு அப்படி இப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி போட்டிகள் வரும்போது இந்த கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இந்த டென்னிஸாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த ஃபைனல்ஸை கொஞ்சம் பார்க்குற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கும். அது சில நேரங்களில் இங்கிலாந்தில் நடக்கும், அமெரிக்காவில் நடக்கும், எங்கேயாவது உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். அது இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா சில நேரங்களில் 10 மணிக்கு ஆரம்பிக்கும் போட்டி, ராத்திரி 10 மணிக்கு. ஆனால் அதை விடக்கூடாது, அதை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு வழக்கம் உண்டு எனக்கு, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, இப்போலாம் இல்லை. பாருங்கள், ஒரு நாள் ஒரு போட்டி 11 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. நான் போய் உட்காந்து டிவியை போட்டு இதை பார்த்துட்ருக்குறேன். என்னை பார்க்குறதுக்காக பெரிய பாஸ்டர் வந்தார். வந்து டோரை திறந்து ஒரு லுக்கு விட்டார் பாருங்க. உங்களுக்கு இது தேவையா? போய் பைபிள் வாசிக்கலாம், இல்லை ஜெபம் பண்ணலாம், இல்லை படுத்து தூங்கிட்டு நாளைக்கு எழும்பி ஊழியங்களுக்கு அடுத்த காரியங்களை என்ன செய்யலாம், பார்க்கலாம். ராத்திரியெல்லாம் உட்காந்து ஸ்போர்ட்ஸ் பார்க்க போகிறீங்களா? இந்த மெசேஜை அந்த பார்வையிலே சொல்லிட்டார் அவர். அப்புறம் கதவை அடைச்சிட்டு போயிட்டார். அவர் போன உடனே டிவியை டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு நானும் ஓடியே போயிட்டேன் என் ரூமுக்கு. பாருங்க, நான் சொல்லுறேன், திருந்திட்டேன் நான். கரெக்டு, அவர் பார்க்குறதுல அர்த்தம் இருக்குது. எதுக்கு இப்படி டைமை வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, எவன் ஜெயிச்சா எவன் தோத்தான்னு. அதான் ஹெட்லைனில் போட்டுறானே. பாருங்க, மாறிட்டேன், திருந்திட்டேன். இன்னைக்கு பாருங்க, இந்த கர்த்தரோடு கூட உள்ள உறவுலையும் சத்தியத்திலையும் வளர்வதற்கு, ஆவிக்குரிய ரீதியில் வளர்வதற்கு அது எனக்கு உதவியாக இருந்தது. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய கடைக்கண் பார்வையிலே பாருங்க, புரிஞ்சுக்கிட்டோம்னா, தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாருங்க, அநேக ஆபத்துகளுக்கு நாம் என்ன செய்யலாம், தப்பித்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் பாருங்க, 9வது வசனம், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, புத்தி இல்லாத குதிரை, புத்தி இல்லாத கழுதை, ரெண்டு மாதிரி என்ன செய்யாத இருக்காதுன்றாரு. இந்த புத்தி இல்லாத குதிரை இருக்குதே, இது டூ ஃபாஸ்ட், தொட்டா பறக்கும். இந்த புத்தி இல்லாத கழுதை இருக்குதே, இது போகவே போகாது,
போட்டு கம்பை வச்சு அடி அடின்னு அடித்தா கொஞ்சம் நவரும். இந்த குதிரை வந்து பறக்குது பார்த்தீங்களா, கடிவாளம் போட்டு இழுக்க வேண்டியது இருக்குது. வாய் கிழிஞ்சு சில நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன். வாய் கிழிஞ்சு கடவாயிலேருந்து ரத்தம் ஒழுகும் குதிரைக்கு. ஏன்னா அவ்வளவு ஃபோர்ஸாக அந்த கடிவாளத்தை போட்டு இழுக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் நிற்கிது. அது முட்டா குதிரை. சில கழுதையில் பாருங்க, அடித்து போகாது. என்ன பண்ணுவான் அந்த கழுதைக்காரன், அவன் கம்பியை சூடாக்கிட்டு வருவான். சூடாக்கிட்டு வந்து அப்படி இழுப்பான் பாருங்க, அப்போ தான் ஓடும் வேகமாக. அப்படியே தீ பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்க, அப்போ தான் ஓடும். கர்த்தர் இவ்வளோ வேதனையா தேவையா உனக்கு? கண்ணை லேசாக காமிக்கிறேன்ப்பா, என் ஆலோசனையை உனக்கு பாஸ் பண்ணி விட்றேன். அதை கேட்டு ஒழுங்காக நடந்தேன்னா தேவையில்லாத காயங்கள் உனக்கு அவசியமே இல்லை. கர்த்தர் சொல்கிறார், புத்தி இல்லாத குதிரை போல இருக்காத, புத்தி இல்லாத கழுதையை போல என்ன செய்யாத இருக்காத. டூ ஃபாஸ்ட்டாக இருக்காத, டூ ஸ்லோவாக இருக்காத. கரெக்டாக கர்த்தருடைய பேசில் நடந்து போ. கர்த்தர் காமிக்கிற பாதையில் நடந்து போ. வார்த்தையின்படி என்ன செய்ய நட. ஆவியானவர் காட்டுகிற பாதையில் நட, நல்லா இருப்பாய். போவோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1 பாருங்க, வாசிக்கிறேன். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. பெலிஸ்தர் வந்து பாருங்க, அந்த களஞ்சியங்கள், அதாவது சேர்த்து வைத்திருக்கிற இந்த தானியங்கள் எல்லாம் கொள்ளையிடுகிறார்கள்ன்ற ஒரு செய்தி தாவீதுக்கு வந்து எட்டுது. அப்பொழுது தாவீது 2வது வசனம், நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் சொல்கிறார், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். பாருங்க, ஆண்டவரே, எதிரிகள் வந்து நாங்க சேர்த்து வச்சிருக்கிற தானியங்களை கொள்ளையிடுறானுங்க, எங்களுக்குரியதை கொள்ளையிடுறானுங்க, அவனுங்களுக்கு விரோதமாக நான் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது கர்த்தர் சொல்றார், போ, கண்டிப்பா போ, நீ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாய் என்று கர்த்தர் சொல்றாரு அவனுக்கு. இப்போ 3ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம். பாருங்க, 600 பேர் கூட இருக்கிறாங்க தாவீது கூட. இந்த 600 பேர் சொல்றாங்க, நாங்கள் பயப்படுகிறோம், பெலிஸ்தருக்கு நாங்கள் பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம். அதாவது இங்க அந்த பெலிஸ்தரை பற்றி கேள்விப்படும் போதே பயமா இருக்குதேப்பா. அவங்க பெலிஸ்தர் இருக்கிற இடத்துக்கு போனால் நாங்கள் எவ்வளோ அதிகமாக பயப்படுவோம் அப்படின்னு சொல்லி தாவீதை கொஞ்சம் அப்படியே கலங்க பண்ணுறாங்க. இப்போ தாவீது மறுபடியும் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். திட்டமாக சொல்கிறார். கர்த்தர் ஒரு வாட்டி சொன்னதை மாத்திரவர் இல்லை, சொன்னதை தான் கரெக்டாக சொல்வார். இப்போவும் திரும்ப சொல்கிறாரு, நீ போப்பா, பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ அவங்க இந்த 600 பேரையும் பயப்படாதீங்கப்பா, வாங்க, கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரு, நிச்சயமாக நமக்கு ஜெயம் கொடுப்பாரு, வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ 5வது வசனம். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். தாவீது அற்புதமா பாருங்க யுத்தத்தில் ஜெயித்தான். கர்த்தர் அவங்க கூட இருந்தார். என்னென்ன அனுகூலங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு தெரியல. பெலிஸ்தரை பாருங்க முறியடித்தான். அவங்க பாருங்க கொண்டு போன எல்லாத்தையும் ஆடு மாடுகள் எல்லாம் ஓட்டிட்டு வந்தான். இப்போ 7ஆம் வசனம் பாருங்க. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாளுகளும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். வந்து இவன் பாருங்க, இவன் அவனை தேடிட்டு இருக்கிறான், அவனை கொல்லலான்னு சொல்லி அவனை தேடிட்டு இருக்கிறான் சவுல். இப்போ கேகிலான்ற பட்டணத்துக்குள்ளே வந்து அந்த ஜனங்களெல்லாம் ரட்சித்த உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அடே அப்பா,
இந்த பெலிஸ்தருடைய கையிலிருந்து நம்ம பட்டணத்தையே தாவீது காப்பாற்றிட்டானேன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கெல்லாம் பாருங்கள், அவங்க தாவீதுக்கும் அவனோடு கூட இருந்த 600 பேருக்கும் ரொம்ப வரவேற்பு செய்து அவங்களுக்கு வந்து பாருங்கள் உபசரிக்கிறாங்க. அவங்கள வந்து பற்றி பெருமையாக சொல்லுகிறாங்க. அந்த இடத்துல அந்த ஊரில் தாவீதும் அவனுடைய மனுஷனும் தங்கி இருக்கிறாங்க. கிடைச்ச வெற்றியை கொண்டாடும்படி அங்கே தங்கி இருக்கிறாங்க. இவன் இங்கே வந்து இருக்கிறான் அப்படின்ற உடனே நல்ல சிக்கனாவன், இவனை தானே தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் கூட்டிகிட்டு பாருங்கள் இந்த பட்டணத்துக்கு வந்து தாவீதை அவனுடைய மனுஷனை பிடிச்சி இவங்களை காலி பண்ணுறோன்னு சொல்லி சவுல் திட்டம் போடுறான். இப்போ பாருங்கள் 10வது வசனம். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவன் வருவான். கிளம்பிட்டான்ப்பா, அவன் வரதான் போகிறான். பெரிய படையோடு என்ன செய்ய போகிறான்? வரதான் போகிறான். இப்போ பாருங்கள் 12வது வசனம். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுல் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஒப்பு கொடுப்பார்கள். நிச்சயமாக நடக்கும்போது சவுல் வரப்போகிறான். இந்த கேகிலா பட்டணத்தாரும் உன்னை என்ன செய்ய போகிறாங்க? ஒப்பு கொடுக்க போகிறாங்க. பாருங்கள், அவன் உன்னைய கொல்ல போகிறான். கர்த்தர் சொல்லிட்டார். பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிட்டார், க்ளீனாக சொல்லிட்டார் இல்லையா? இப்போ பாருங்கள் 13வது வசனம். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். பாதுகாப்பான இடத்திற்கு போனார்கள். தப்பிச்சுக்கிட்டாங்க. கவனிச்சிங்களா? இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகும்? செத்துருப்பாங்க. கர்த்தர் என்ன அருமையாக ஆலோசித்தார். வருவானா? வருவான். கேகிலா பட்டணத்தார் உன்னை ஒப்பு கொடுப்பாங்களா? ஒப்பு கொடுப்பாங்க. செத்தே போயிடுவேன். கிளம்பு, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கோ சொல்லி கர்த்தர் வந்து சிற வழி நடத்துகிறாரு. பாருங்கள், தாவீது கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு போய் ஒளிஞ்சிக்கிறான். பாருங்கள், பாதுகாப்பாக இருக்கிறான், சாகலை. அருமையானவர்களே, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா சவுல் பட்டயத்தை நட்டு தற்கொலை பண்ணி செத்தான். தாவீது அருமையான சிங்காசனத்தில் ஏறி ராஜாவாக அமர்ந்தான். கவனிங்க, அவ்வளவும் பாழா போயிருக்கும் கர்த்தருடைய வழி நடத்துதலில் கேட்கலன்னா, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கலன்னா. உங்களுக்கும் எனக்கும் அதே தான். தாவீதை போல கர்த்தாவே உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவிலே நித்திய மகிமையிலே சேர்த்து கொள்ளும். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவையான பாதையிலே நடத்துவீராக என்று கர்த்தருடைய ஆலோசனைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அநேக ஆபத்துகளுக்கு, சாவுகளுக்கு, பெரிய வியாதிகளுக்கு, பிசாசுனுடைய கண்ணிகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். நம்மை பாருங்க பாதுகாப்பான வழியிலே நடத்துகிறார். இருக்கிறீங்களா? எல்லாம் தயவு செய்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. நம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான பாதையில் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறீர். பிசாசுனுடைய கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறீர். அழிவின் குழிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறீர். கர்த்தாவே, நேர்த்தியான பாதையில் எங்களை நடத்துகிறீர். ஜீவ பாதையில் எங்களை நடத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கர்த்தாவே உமக்கு சாட்சிகளாக வாழக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கட்டளையிடுகிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.